தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன் பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் கிராமங்களில் ஜூன் 19 கள்ளச்சாராயம் குடித்த 200க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து உடல்நலம் பாதித்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற 68 பேர் பரிதாபமாக இருந்தனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கள்ளச்சாராய இறப்புக்கு காரணமான பிரபல சாராய வியாபாரிகள் உட்பட 24 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸை ஒரு நபர் ஆணையமாக தமிழக அரசு நியமித்தது. ஜூலை 3 முதல் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடக்கிறது. முதற்கட்டமாக கள்ளச்சாராயம் குடித்து பாதிப்பிலிருந்து மீண்டு சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய 161 பேரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகத்தில் வைத்து கடந்த 9ஆம் தேதி வரை மொத்தம் 150 பேரிடம் விசாரணை முடிந்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப கள்ளக்குறிச்சி போலீசார் முடிவு செய்துள்ளனர். அடுத்த கட்டமாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்த 68 பேரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அவர்களில் முதலில் 40 பேரின் குடும்பத்தினர்களுக்கு கள்ளக்குறிச்சி போலீஸ் மூலம் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பி வைத்தனர். இன்று முதல் இந்த விசாரணை துவங்குகிறது. தினமும் 10 பேர் வீதம் 40 பேரிடம் 4 நாட்களுக்கு ஒரு நபர் ஆணையத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணை நடத்துகிறார்.